هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد كما صليت على إبراهيم وعلى آل محمد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله سبحانه في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார்கள் கோத்திரத்தார்கள் கியாம நாள் வரையில் அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய மோமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்து வீற்றிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து அவன் ஏவியவைகளை எடுத்து அவன் தடுத்தவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்தவனாக இன்றைய குத்பாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து ஆரம்பித்து உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்களில் கடைசி ரசூலாக நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் ஒரு சமூகத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தது போல அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் இந்த உலகம் அழிக்கப்படும் வரையிலே இருக்க போகிறார்கள். இறுதி நபியாக வந்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பது போல அந்த இறுதி நபியின் இறுதி உம்மத்தாக முஸ்லிம்களாகிய நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அழிக்கப்படும் வரையில் அந்த கடைசி உம்மத்தாகிய இந்த உம்மத்துகள் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. அன்பான சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு பிறகு நபியும் இல்லை, உங்களுக்கு பிறகு வேற எந்த சமூகமும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அடிப்படையில் இறுதியாக வந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இருந்த அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த சஹாபாக்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய நண்பர்களை எப்படிப்பட்டவர்களாக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். இந்த புனிதமான தீனுல் இஸ்லாம் உலகம் அழிக்கப்படும் வரையிலே உலகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக மார்க்கத்திலே உறுதியான நீதமான பல தியாகங்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த உறுதியான சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தினான்.
அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது யாரை நாங்கள் ஒரு சஹாபி என்று சொல்லுகிறோம், எவருக்கு சஹாபி என்று சொல்ல முடியும் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஒரு சஹாபி என்று சொன்னால் அவர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு உலகத்தில் இருக்கும் பொழுது தானும் முஸ்லிமாக இருந்து அந்த நபியை ஏற்றுக்கொண்டவராக இருந்து அதை இஸ்லாத்திலே மரணித்தவரை தான் சஹாபி என்று சொல்ல முடியும். அந்த நபி தோழர் என்று அவரை அழைக்க முடியும், நபியுடைய தோழராக இருந்தார் என்று சொல்ல முடியுமே தவிர அதுக்கு அப்பாற்பட்டு ஒருவன் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நபி அவர்கள் மரணித்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவர் சஹாபியாக மாற முடியாது. அதே மாதிரி உலகத்திலே நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது முஸ்லிமாக இருந்து நபியை ஏற்றுக்கொண்ட ஒருவர் நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு மதம் மாறிவிட்டால் அவரும் சஹாபியாக மாற முடியாது. அதுவல்லாமல் உலகத்திலே நபி அவர்கள் இருக்கும் பொழுது உயிரோடு இருந்திருக்கிறார், ஈமான் கொள்ளவில்லை, அவர் நபி அவர்களை கண்டிருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள், நபியுடைய குணாதிசயங்களை அறிந்தவர், ஆனால் அவர் ஈமான் கொள்ளவில்லை, மரணித்ததும் குஃப்ரிலே என்றால் அவரும் சஹாபியாக முடியாது. அதே போல அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் இந்த மூமின்களின் தாய்மார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அன்னபியு அவுலா பில் முஃமினீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூமின்களுடைய அவர்களுடைய உயிரை விட அவர்கள் மேலானவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், தன்னுடைய உயிரை விட நபி அவர்கள் மூமின்களுக்கு மிக மேலானவர்கள், உயர்ந்தவர்கள், அந்தஸ்துக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள் என்று அல் குர்ஆன் சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அந்த நபியுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்களே, ஆரம்ப மனைவி ஹதீஜாவில் இருந்து அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக திருமணம் முடித்த மைமூனா பின்துல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரையில் இருந்த அந்த 11 மனைவிமார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இரண்டாவது திருமணம் முடித்த அந்த சௌதா நாயகியில் இருந்து அருமை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை மைமூனா வரைக்கும் 9 பேர்களை விட்டு சென்றார்கள். இந்த அனைத்து மனைவிமார்களும் அருமை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களாக இருந்த காரணத்தினால் அனைத்து முஃமின்களின் தாய்மார்களாக இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லும் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொன்னாலோ, அன்னை ஆயிஷாவை பற்றி சொன்னாலோ, அல்லது ஹப்சாவை பற்றி சொன்னாலோ, சௌதாவை பற்றி சொன்னாலோ, யாராக இருந்தாலும் அவர்கள் உம்முல் முஃமினீன், முஃமின்களின் தாய் என்று அழைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சஹாபாக்களும் இந்த உம்மஹாத்துல் முஃமினீன் நபிமார்களின், அதாவது மூமின்களின் தாய்மார் என்று அழைக்கப்பட்ட அந்த நபியுடைய மனைவிமார்களும் அந்த ஒவ்வொரு மூமின்களும் அவர்களின் மீது அன்பு வைக்க வேண்டும், நேசம் வைக்க வேண்டும், அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சஹாபாக்களுடைய அந்த உம்மஹாத்துல் முஃமின்களுடைய மதிப்புகளையும் அந்தஸ்துகளையும் ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் காரணம் என்றால் இன்று நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகளும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த அருமை சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் மிக முக்கியமானவர்கள், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், எனக்கு பிறகு இவர்தான் ஹலீஃபா என்று சைக்கினியாக சொல்லப்பட்டவர்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சஹாபாக்களை இழிவாக கேவலமாக கருதப்பட்டு மட்டுமல்லாமல் இன்று மீடியாக்களிலே அந்த பெரும் சஹாபாக்களை இழிவுபடுத்தி மிக மோசமாக, அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளாகிய அன்னை ஆயிஷா அருமை ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை மிக நேசத்துக்குரியவராக இருந்தார்கள், மிக அன்புக்குரியவர்களாக இருந்தார்கள். அருமை நபி அவர்கள் மீது நேசம் செலுத்தினார்கள். அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் அந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கடும் மோசமாக நாவு கூசாமல் பேசப்படக்கூடிய முஸ்லிம் என்ற பெயர் பட்டியலிலே முஸ்லிம் என்ற பெயரை போட்டுக்கொண்டு பேசக்கூடியவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாம் அனைவர்களும் அவர்கள் யார், அந்த சஹாபாக்களை அல்லாஹ் இந்த கண்ணியமான நபி, இறுதி நபி, அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய நபி, அல்லாஹ்வுடைய கலீலாக நேசராக இருந்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்கத்தை மறுமை வரைக்கும் கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக உதவியாக இருந்த அந்த சஹாபாக்களை, எப்படிப்பட்ட சஹாபாக்களை அல்லாஹு தஆலா அந்த நபி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே எக்கச்சக்கமாக அந்த சஹாபாக்களை பற்றி அதிகமாக அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால் அதிலே 62வது வசனத்தை 62 63வது வசனங்களை அல்லாஹ் இப்படி சொல்கிறான். எப்படி? ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன், அந்த அல்லாஹ் தான் உங்களை அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாக நபியே உங்களை உறுதிப்படுத்தினான். அது மட்டுமல்ல வபில் முஃமினீன், உங்களோடு இருக்கிறார்கள் இந்த சஹாபாக்கள், அந்த விசுவாசிகள், அவர்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா உங்களை உறுதிப்படுத்தினான், உங்களை உறுதிப்படுத்தினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். வஅல்லஃப பைன குலூபிஹிம், அந்த சஹாபாக்கள் உங்களோடு இருக்கிறார்களே விசுவாசிகள், அவர்களை அல்லாஹ் எவ்வாறு அவர்களுடைய
அவர்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே பரஸ்பரம் ஒற்றுமையை, இரக்கத்தை, நேசத்தை, அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபட்டு இருந்தது என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தான் அதை ஒன்றுபடுத்தியது மட்டுமல்லாமல் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நபியே அல்லாஹ் தான் அவர்களை ஒற்றுமை ஏற்படுத்தினான், அவர்களுக்கு இடையிலே இரக்கத்தையும் பாசத்தையும் நேசத்தையும் ஏற்படுத்தினானே தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் நீங்கள் அவர்களுடைய உள்ளங்களை ஒன்றுபடுத்துவதற்காக செலவழித்தாலும் உங்களால் ஒன்றுபடுத்த முடியாது. ஆனால் வலாகின் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லஃப பைனஹும் இன்னஹு அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் தான் அவர்களுக்கு இடையிலே மிக நெருக்கத்தையும் இரக்கத்தையும், அன்புள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக, உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண பண்பல்ல அன்பதே, மிக அழகிய குணமுள்ள, நெருக்கமுள்ள, இரக்கமுள்ளவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்துல் அன்ஃபாலிலே 64வது வசனத்திலே எப்படி சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹ், நபியே உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், உங்களுக்கு உதவிக்கு, உங்களுக்கு ஒத்தாசை புரிய, உங்களுக்கு ஒத்துழைக்க அல்லாஹ் போதுமானவன். வமனித்தபஅக மினல் முஃமினீன், மூமின்களில் உங்களை பின்பற்றுகிறார்களே அந்த சஹாபாக்களும் உங்களுக்கு போதுமானவர்கள். அல்லாஹ்வும் அவனுடைய தூதருடைய சஹாபாக்கள் நண்பர்கள் இருக்கிறார்களே இவர்களும் போதுமானவர்கள் என்று அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகிறான். அடுத்ததாக இன்னும் சொல்லுகிறான் சூரத் அன்ஃபால் 72வது வசனத்திலே, அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம் சூரத் அன்ஃபாலுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த பத்ருடைய அந்த யுத்த களத்தை, அதோடு சஹாபாக்கள் நடந்து கொண்ட முறையை, சஹாபாக்களுடைய அந்தஸ்தை, சஹாபாக்களுடைய மதிப்பை பற்றி அல்லாஹ் தஆலா தொடராக சொல்லுகிறான். அதே சூரத் அன்ஃபால் 72வது வசனத்திலே பின்வருமாறு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஹாஜரு, அதாவது ஹிஜ்ரத்தும் செய்து, வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய உயிர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்களே, வல்லதீன ஆவவ் வனஸரு உலாயிக பஅதுஹும் அவுலியா பஅல், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அவர்கள் சாதாரணமாக மட்டுமல்ல அனைத்தையுமே கொடுத்து அவர்கள் உதவி செய்து உதவி புரிந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அது மட்டுமல்ல அந்த தன்னுடைய பிறந்த நாட்டை விட்டு ஹிஜ்ரத் வந்தவர்கள், மார்க்கத்துக்காக போரிடக்கூடியவர்கள், உயிரை தியாகம் செய்தவர்கள், அது மட்டுமல்ல சொத்துக்களை தியாகம் செய்த அவர்கள் மிக மேலானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்லும் பொழுது சூரத்து தௌபா 20, 21, 22 வசனங்களில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அஅஸமு தரஜதன் இன்தல்லாஹி வ உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், அதாவது தன்னுடைய உயிரையும் பொருளையும் கொடுத்து மார்க்கத்துக்கு தியாகம் செய்கிறார்களே, உதவி செய்கிறார்களே, ஹிஜ்ரத் வந்தார்களே, இப்படிப்பட்டவர்கள் மிக கூலி கொடுக்கப்படுவர்கள், மிகச் சிறந்தவர்கள், மிக மேலானவர்கள், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிரஹ்மா, அவர்களுக்கு பிரஹ்மத்தின் மின்ஹு, தன்னிடத்திலிருந்து அருளையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் தஆலா நன்மாராயமாக சொல்லுகிறான். நன்மாராயம் சுபசோபனம் சொல்லுகிறான், உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கட்டும், நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்ற நன்மாராயத்தை யார் சொல்வது, படைத்த ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான். யாருக்கு சொல்லுகிறான், இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அரும் பெரும் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிரஹ்மத்தின் மின்ஹு வர்துவானின் வஜன்னாத்தின் லஹும் ஃபீஹா நஈமும் முகீம், அவர்களுக்கு நிரந்தரமான அருள் நிறைந்த அந்த சுவனவதியை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அருள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், ஹாலிதீன ஃபீஹா அபதன் இன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அதீம், நிச்சயமாக அனைத்து கூலிகளும் மிகச்சிறந்த கூலி படைத்த ரப்பிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிரந்தரமான சொர்க்கம் இருக்கிறதே, அதிலே அவர்கள் நிரந்தரமாகவே இருப்பார்கள். உலகத்திலே வாழும் பொழுதோ, உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுதோ, அந்த நபிக்கு உதவியாக, நபிக்கு உறுதுணையாக, நபியுடைய தீனை பரத்துவதற்கு ஒத்துழைத்த அந்த அரும் பெரும் சஹாபாக்களை பார்த்து உலகத்திலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவர்கள் சுவர்க்கவாதிகள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லிவிட்டான், அவர்களுக்கு சுவர்க்கத்திலே நிரந்தரம் இருக்கிறது என்று படைத்த ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான். இதே மாதிரி சூரத்து தௌபா 100வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் இவர்களில் இருந்து ஒருத்தருக்கொருத்தர் முண்டி அடிச்சு கொண்டு மார்க்க விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு, மார்க்கத்தை முன்னெடுத்து செல்வதற்காக, அதை வளர்ப்பதற்காக ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படிப்பட்டவர்களையும் அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அன்பான சகோதரர்களே, தன்னுடைய உலகத்திலே வாழ்கின்ற காலத்திலேயே படைத்த ரப்பு அல்லாஹ்வை சொல்கிறான், நான் உங்களை பொருந்திக் கொண்டேன், நீங்களும் என்னை பொருந்திக் கொண்டீர்கள்.
படைத்த ரப் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இப்படி அந்த அல்லாஹ்வினால் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் தூய்மையானவர்கள், மேலானவர்கள், கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்று சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு சமூகம் அந்த அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது சூரத்துல் ஃபத்ஹ் 18வது வசனத்திலே, லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஉனக தஹ்த ஷஜரா, அந்த மரத்துக்கு கீழால் அந்த நபி அவர்களோடு அதாவது பையத்து செய்தார்கள், கை கொடுத்து பையத்து செய்தார்கள், உங்களை விட்டு விட்டு விரண்டோட மாட்டோம். நபி அவர்கள் அந்த உஹது மலை அடிவாரத்தை பத்ர் யுத்தத்தின் பொழுது கேட்டார்கள், இப்பொழுது இவர்களோடு யுத்தம் செய்வதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்டபொழுது என்ன சொன்னார்கள்? நபியே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தினரிடத்திலே கேட்ட பொழுது, நீங்கள் அதாவது யுத்தம் செய்ய வாருங்கள் என்று அழைத்த பொழுது, நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் பதில் சொன்னார்களே, நாங்களும் அப்படி சொல்லுவோம் என்று நினைக்கிறீர்களா? நாங்கள் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டோம், அப்படி நினைக்க மாட்டோம், நீங்களும் செல்லுங்கள், உங்களோடு நாங்களும் வருகிறோம் என்று சொல்கிறோம் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதி கொடுத்த சமூகம் இந்த சஹாபாக்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் அந்த மரத்துக்கு கீழால் அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கை கொடுத்து பையத்து செய்தார்களே, அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம் வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா. அல்லாஹ் தஆலா அவர்கள் உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பதை படைத்த ரப் அல்லாஹ் அறிந்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுத்தான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அதாவது ஒரு மனிதன் இன்னொருவனை பொருந்திக் கொள்வது, இன்னொருடைய குணத்தையும் நலத்தையும் பொருந்திக் கொள்வது என்பது ஒரு புறம். ஆனால் படைத்த ரப்பு அதாவது மனிதன் ஒரு மனிதனை புரிந்து கொள்வதில் சில நேரம் பிழைத்து விடலாம். ஆனால் மனிதர்களுடைய உள்ளங்கள் இருப்பதை அறிந்த படைத்த ரப்பு அல்லாஹ் எப்படி அவர்கள் உள்ளங்கள் இருப்பதை அறிந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குர்ஆனிலே, ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே என்ன இருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா அறிந்து, அது மட்டுமல்ல அவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டான், கூலி கொடுத்தான் என்றால் அதை அறிந்து கொள்வது என்பது மிக பெரிய விசேஷமான ஒன்றுதான். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் அதனுடைய உள்ளத்தை, அவனுடைய பண்பாட்டை, அவனுடைய குணாதிசயங்களை, அவனோடு பிரயாணம் செய்து, அவனோடு கொடுக்கல் வாங்கல் செய்து, அல்லது அவனுடைய அடுத்து வீட்டுக்காரனாக இருந்து அடுத்தவனுடைய பண்பாடுகளை தெரிந்த ஒருவன் அவனை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இது சாதாரணமாக மனித இயல்பு. ஆனால் அனைத்து பேர்களையும் படைத்தது மட்டுமல்லாமல் உள்ளங்களில் ஊசலாடுவதையும் படைத்து அறிந்திருக்கக்கூடிய அந்த ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்களை திருப்திப்பட்டுக் கொண்டேன், அவருடைய உள்ளங்கள் இருப்பதை நான் அறிந்தேன், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் யாருக்கு கிடைக்குமோ அவன் அல்லாஹ்வுடைய அதிருப்திக்கு ஒரு நாளும் ஆளாக மாட்டான் என்பதை அருமை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜ்ஜதன் யப்தகுன ஃபضلا மினல்லாஹி வ ரிضவானா. அந்த சஹாபாக்கள் அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறான். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அவர்களோடு இருக்கிறார்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மூமின்களோடு மிக இரக்கமாக நடந்து கொள்வார்கள், விரோதிகளோடு அவர்கள் விரோதத்தை காட்டுவார்கள், அவர்களுக்கு இடையில எவ்வளவு நெருக்கம் இருக்கும் என்றால் இவர்கள் இரக்கமானவர்களாக நல்ல குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தராஹும் ருக்அன் சுஜ்ஜதன். அது மட்டுமல்ல, வெளிரங்கத்திலே அவர்கள் சஹாபாக்கள் எங்களை போன்றவர்கள், அவர்கள் எங்களை போன்று சாதாரண இபாதத்து விஷயங்களிலே அல்லாஹ்வுடைய திருப்தி பெரும் விஷயத்திலே அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் படைத்த ரப் அல்லாஹ்வை சொல்கிறான், அந்த சஹாபாக்களை எப்படி காண்பீர்கள் என்றால் அவர்கள் ருக்குவிலையும் சுஜூதிலையும் இரவு வணக்கங்களிலும் அப்படி நபி அவர்களை அந்த அனைத்து அம்சங்களிலும் நபி அவர்களை பின்பற்றி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரவு வணக்கங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய கால் பாதங்கள் வீங்கும் அளவுக்கு அந்த வணக்கங்கள் ஈடுபடுவார்களோ அதே போன்ற சஹாபாக்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். நபியை பார்த்து, அந்த சஹாபாக்களை நீங்கள் காணுவீர்கள், ருக்கு செய்தவர்களாக இருப்பார்கள், சுஜூது செய்தவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள்.
சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய முகங்களிலே சுஜூதுடைய அடையாளங்கள் காணப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு இந்த குர்ஆனிலே மாத்திரமல்ல இன்ஜீல் வேதத்திலேயும் இவர்களுக்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் அல் குர்ஆன் சொல்லுகிறது. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்துல் ஹதீத் 10வது வசனத்திலே சொல்லும் பொழுது, லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல் உலாயிக அஸமு தரஜத்தம் மினல் லதீன அன்ஃபகு மின் பஅது வ காத்தலு வ குல்லம் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களே அதாவது ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னால் செலவழித்தவர்கள், மார்க்கத்துக்காக பாடுபட்டவர்கள், மார்க்கத்துக்காக தியாகம் செய்தவர்கள், அதுக்கு பின்னால் அதுக்கு உதவி புரியவர்களை விட மிக மேலானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் ரெண்டு தரத்தாரும் சமமானவர்கள் அல்ல என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இதே மாதிரி இன்னும் சொல்லும் பொழுது, உலில் ஃபுகராஇல் முஹாஜிரீன அல்லதீன உഖ்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா வ யன்சுரூன அல்லாஹ வ ரசூலா உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். சூரத்து ஹஷ்ர் 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து தன்னை ஊரை விட்டு அந்த நாடு கடத்தப்பட்டு துரத்தப்பட்ட ஹிஜ்ரத்து போன அந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய எளியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தன்னுடைய ஊரிலிருந்து சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி போனவர்கள். எதற்காக ஹிஜ்ரத்து போனார்கள், எதற்காக மக்காவை விட்டு போனார்கள் என்றால் அந்த படைத்தரப்பு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக போனவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்கிறான். அவர்கள் தான் உண்மையாளர்கள், அந்த சஹாபாக்கள் அவர்கள் தான் உண்மையானவர்கள் என்று படைத்தரப்பு அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகிறான். என்றால் இந்த அளவுக்கு அந்த நல்ல ஒரு சமூகத்தை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். இதே மாதிரி புகாரி இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் யாரும் திட்டாதீர்கள், என்னுடைய தோழர்களை நீங்கள் யாரும் ஏசாதீர்கள். ஃபவல்லதி நஃப்ஸி என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, லவ் அன்ன அஹதகும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ذهبًا மா அத்ரக முத்த அஹதிஹிம் வலா நஸீஃபஹு ரவாஹு முஸ்லிம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் உஹது மலையளவு நீங்கள் பெரிசாக செலவழிக்கிறீர்கள், ஆனால் அப்படி செலவழித்தாலும் என்னுடைய சஹாபாக்கள் ஒரு அல்லு கையினால் ஒரு பிடியை அல்லாஹ்வின் பொருத்தமான வழிகளில் செலவழிக்கிறார்களே, அதுக்கு ஈடாக மாட்டாது அல்லது அதனுடைய அரைவாசிக்கும் ஈடாக மாட்டாது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அதே மாதிரி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவாக இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கைருன் நாஸி கர்னி சும்ம அல்லதீன யலூனஹும் சும்ம அல்லதீன யலூனஹும், என்னுடைய நூற்றாண்டு தான் மிகச் சிறந்த நூற்றாண்டு, நான் வாழக்கூடிய நூற்றாண்டு இருக்கிறதே அது மிகச் சிறந்தது, அதுக்கு பிறகு அது அடுத்த நூற்றாண்டு, அதுக்கு பிறகு அடுத்த நூற்றாண்டு என்று 3 நூற்றாண்டுகளை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த நூற்றாண்டாக அதில் வாழக்கூடியவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்றால் இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுடைய அருள்மறை அல் குர்ஆனை பாதுகாப்பதற்கு, நபியுடைய சுன்னாவை பாதுகாப்பதற்கு அவ்வளவு ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கி வைத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அபூ பர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் திருமிதியிலே பதிவாக இருக்கிறது, அன் நுஜூமு அமனத்துன் லிஸ்ஸமா ஃபைதா தஹபத்தின் நுஜூமு அத்தஸ்ஸமா மா துஅத், அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கிறதே இது வானத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. வானத்தில் விண்ணிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் வானத்தின் பாதுகாப்பாக இருக்கிறது. எப்பொழுது அந்த நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து அகன்று விடுமோ அப்பொழுது வானத்திலே இடி மின்னல் இருட்டு இப்படியெல்லாம் ஏற்படும். இத மாதிரி வான ஆமனத்துல் அஸ்ஹாபி, நான் என்னுடைய சஹாபாக்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பாக இருக்கிறேன். ஃபைதா தஹபுது அத்தா அஸ்ஹாபி மா யுஅதூன், நான் இவர்களை விட்டு பிரிந்து போய்விட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய அழிவுகள் கஷ்டங்கள் வரும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வாஸ்ஹாபி அமனத்துன் லி உம்மதி, இந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு பாதுகாப்பாளர்கள், காவலர்கள். ஃபைதா ذهب அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களும் மரணித்து விட்டால் போய்விட்டால் அத்தா உம்மதி மா யுஅதூன், அந்த உம்மத்துக்கு என்னுடைய சமூகத்துக்கும் அழிவுகளும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் வரும் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை முஸ்லிமில் நாங்கள் பார்க்கிறோம்.
இதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் சொன்னதாக, அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி லா தத்தஹிதுஹும் கரலம் பஅதி வமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும் வமன் அப்கலஹும் ஃபபிபுக்லி அப்கலஹும் வமன் ஆதாஹும் ஃபகத் ஆதானி வமன் ஆதானி ஃபகத் ஆதல்லாஹ் வமன் ஆதல்லாஹ் யூஷிக யாஹுதஹு ரவாஹு திர்மிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னுடைய சஹாபாக்களுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா தத்தஹிதுஹும் கரலம் பஅதி, எனக்கு பிறகு அவர்களை நீங்கள் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு ஏதாவது தவறு நடந்திருக்கிறது என்றால் அந்த சஹாபி இப்படி செய்திருக்கிறார்கள், எனவே நான் செய்வதில் குற்றம் இல்லை என்று உங்களுக்கு ஒரு காரணியாக மட்டும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்களை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன். அவர்களை அனுபவித்தவர்களை அவர்களை யாரெல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறார்களோ நானும் அவர்களை நேசிக்கிறேன். யார் அவர்களை நோவினை செய்கிறார்களோ நான் அவர்களை கோபிக்கிறேன். என்னை யார் கோபிக்கிறார்களோ அல்லாஹ்வை கோபித்தவர்கள், என்னை நோவினை செய்தவர்கள் அல்லாஹ்வை நோவினை செய்தவர்கள். அல்லாஹ்வை யாராவது நோவினை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை பிடித்துக் கொள்வான், அவர்களை பிடித்துக் கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே மாதிரி புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் யாரும் திட்டாதீர்கள். ஃபமன் சப்பஹும் ஃபஅலைஹி லானத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன், யார் அந்த சஹாபாக்களை திட்டுகிறார்களோ, ஏசுகிறார்களோ, மோசமாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய எல்லா மனிதர்களுடைய லானத்தும் சாபமும் உண்டாகட்டும். லா யக்பலுல்லாஹு மின்ஹு ஸர்ஃபன் வலா அத்லன், அவர்களுடைய ஃபர்லான சுன்னத்தான் எந்த நற்கிரியைகளும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை புகாரி முஸ்லிமிலே நாங்கள் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இன்னும் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது அன்சாரிகளுடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுஹிப்புஹும் இல்லா முஃமினுன் வலா யுப்கிதுஹும் இல்லா முனாஃபிகுன் மன் அஹப்பஹும் அஹப்பஹுல்லாஹ் வமன் அப்கலஹும் அப்கலஹுல்லாஹ். அதாவது அந்த சஹாபாக்களை அன்சாரிகளுடைய விஷயத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபாக்களை அவர்களை நேசிப்பவர்கள் யார் என்றால் விசுவாசிகள் மட்டும்தான், அல்லாஹ்வை நம்பியவர்கள் தான் அவர்களை நேசிப்பார்கள். அல்லாஹ்வை அதாவது முனாஃபிக்கள் நயவஞ்சகர்கள் தான் அந்த சஹாபாக்களோடு கோபிப்பார்கள். யார் அவர்களை நேசிப்பார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான், யார் அவர்களை கோபிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களோடு கோபிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத, உங்களில் யாராவது யாராவது ஒன்றை பின்பற்ற வேண்டும் என்றால் நபியுடைய காலத்தில் இருந்த அந்த சஹாபாக்கள், நபி அவர்களை கண்ட அந்த மரணித்து போனவர்களை பின்பற்றுங்கள், பிறகு வந்தவர்கள் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். உலாயிக அஸ்ஹாபு முஹம்மத், அவர்கள் நபியுடைய சஹாபாக்களாக இருக்கிறார்கள். கானு கைர ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தில் மிகச்சிறந்தவர்களாக, அபர்ருஹா குலுபன், மிகச்சிறந்த உள்ளமுடையவர்களாக, வஅமுகுஹா இல்மன், அதிகமாக அறிவுள்ளவர்களாக, வஅகல்லுஹா தகல்லுஃபன், அதாவது எதொன்றையும் மிக கஷ்டப்பட்டு செய்ய மாட்டார்கள், இலேசாகவே அனைத்து கர்மங்களையும் செய்து கொள்வார்கள். தலைக்கு மேல் கொண்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எல்லா கர்மங்களையும் அதிகமாக கஷ்டங்களை மேற்கொள்ளாத இலேசாக முடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள். கௌமன் இக்தாரஹுமுல்லாஹு லிசுஹ்பத்தி நபிஹி, அந்த சிறந்த சமூகத்தை தான் அவனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து அவருடைய நேசத்துக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்தான். வனகலி தீனிஹி, இந்த மார்க்கத்தை கொண்டு செல்வதற்கும் அவன் மார்க்கத்தை எடுத்து செல்வதற்கும் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து கொடுத்த சமூகமாக இருக்கிறது. எனவே ஃபதஷப்பஹு பி அஹ்லாகிஹிம் வ தராயிகிஹிம், அந்த சஹாபாக்களுடைய குணங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள், அந்த சஹாபாக்களுடைய பண்பாடுகளை பின்பற்றுங்கள், அவர்கள் நடந்த வழியிலே நடவுங்கள். ஃபஹும் அஸ்ஹாபு முஹம்மதின் கானு அலல் ஹுதல் முஸ்தகீம், மிக நேரான பாதையிலே நடந்த அந்த நபியுடைய வாழ்க்கையை கண்ட அந்த சஹாபாக்கள் மிகச்சிறந்த சமூகமாக இருக்கிறார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ நஸர ஃபீ குலூபில் இபாதி ஃபவஜத கல்ப முஹம்மதின் கைர குலூபில் இபாதி ஃபஸ்தஃபாஹு லினஃப்ஸிஹி ஃபபதஅஸஹு பிரிசாலத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை மிகச்சிறந்த ஒரு மனிதனுடைய உள்ளமாக அல்லாஹ் தஆலா பார்த்து நபி அவர்களை தெரிவு செய்து ரசூலாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து கொண்டான். ثم نظر في قلوب العباد بعد قلب محمد فوجد قلوب اصحابه خير قلوب العباد فجعلهم وزراء نبيه
கல்பிஹி யுகாத்திலூன அலா தீனிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்புக்கு உள்ளத்துக்கு பிறகு இந்த சமூகத்திலே மிகச்சிறந்த உள்ளங்களை உடைய அந்த சஹாபாக்களை அல்லாஹு தஆலா பார்த்து தெரிந்தெடுத்து இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மார்க்கத்தை எடுத்து கொண்டு செல்வதற்காக மார்க்கத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு சமூகத்தை அவர்களுடைய மந்திரிமார்களாக அந்த சஹாபாக்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில் இருந்த அவர்களுடைய சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றிய குர்ஆனையே தன்னுடைய முழு வழிகாட்டியாக எடுத்த நபி அவர்களுக்கு எந்தொன்றிலும் மாற்றம் செய்யாத அந்த மிகச்சிறந்த உம்மா அந்த சஹாபாக்களாக இருக்கிறார்கள். அதே சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே புகழ்ந்து கூறியிருக்கும் பொழுது இன்று உலகத்திலே வழிகட்ட அந்த ராஃபிதாக்கள் இந்த சஹாபாக்களை தன்னுடைய உம்மத்துகளிடத்திலே ஒரு மதிப்பிழக்க செய்ய வேண்டும் என்று விசேஷமாக இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்துக்களை குறைப்பதற்காக, அவர்களை இழிவுபடுத்துவதற்காக, அவர்களை பற்றி இந்த இஸ்லாமிய உம்மத்திடத்திலே ஒரு மதிப்பில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகள் செய்து நம் நாட்டிலும் பல பகுதிகளில் ஊடுருவி இருப்பதை நாங்கள் காண முடிகிறது. எனவே அவர்களை நாம் எதற்காக நேசிக்க வேண்டும், எதற்காக அனுபவிக்க வேண்டும், எதற்காக அவர்களுக்காக வேண்டி பேசப்படக்கூடிய எதிர்ப்புகளை தடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த மிகச்சிறந்த உம்மத், அல்லாஹ்வினால் புரிந்து கொள்ளப்பட்ட சமூகம், அவர்களை நேசித்து அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை எடுத்துச் செல்வதற்காக பாடுபட்ட, குர்ஆனை மறுமை நாள் வரைக்கும் எடுத்துச் செல்வதற்கு நபி அவர்களுக்கு பின்னால் பாடுபட்ட அந்த சமூகத்தை எங்களுடைய முன்னோடிகளாக எடுத்து அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவர்களும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்களில் நாங்கள் குறைகளை தேடி பார்ப்பதோ அல்லது அந்த சஹாபாக்களை ஏசுவதோ திட்டுவதோ எங்களுக்கு உகந்ததல்ல. ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மோமினுக்கு இது ஒரு நல்ல ஒரு பண்பாடு அல்ல என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது, அதாவது சஹாபாக்களை மின் உசூலி அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅத்தி ஸலாமத்து குலூபிஹிம் வ அல்ஸனத்திஹிம் லி அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா வஸஃபஹும் அல்லாஹ் பிஹி ஃபீ கௌலிஹி தஆலா வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய இந்த சமூகத்துக்கு மிக கட்டாயமாக அவர்களுடைய அடிப்படைகளில் ஒன்றுதான் இந்த சஹாபாக்களை பற்றிய ஒவ்வொருவர்களும் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு மதிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி ஒரு கெட்டெண்ணம் வராமல் தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தன்னுடைய நாவையும் பாதுகாத்துக் கொள்வது அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கிறது. எனவேதான் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருப்பது போல, வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு மரணித்து சென்றவர்களுக்கு யா அல்லாஹ் நீ எங்களுடைய அந்த சகோதரர்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக, எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு மரணித்து சென்ற மூமின்களாக மரணித்து சென்ற அந்த சகோதரர்களுக்கும் நீ பாவ மன்னிப்பு கொடுப்பாயாக. அது மட்டுமல்ல, வலா தஜல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, யா அல்லாஹ் அந்த நல்ல மனிதர்கள், ஈமான் கொண்டவர்கள், அவர்களை பற்றி ஒரு கெட்ட எண்ணங்களை நம்முடைய உள்ளங்களிலே போட்டு விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறானே, அப்படிப்பட்டவர்களை நாங்கள் ஆகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு மன்னிப்பு கோருமாறு இந்த ஆயத்திலே சொல்கிறார்.
சூரத்துல் ஹஷ்ரிலே வந்திருக்கக்கூடிய அந்த 10வது 9வது 10வது வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்ட செல்வர்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக, அவர்களை பற்றி எந்த கெட்டெண்ணங்களையும் எங்களுடைய உள்ளங்களிலே போட்டு விடாதே என்று பிரார்த்திப்பார்கள் என்று சொல்லி இருப்பது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அதுக்கு தஃப்சீர் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அஸ்ஹாபு முஹம்மத், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபாக்களுக்காக பாவ மன்னிப்பு கோருங்கள், உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருங்கள், அதே மாதிரி அந்த சஹாபாக்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கோருங்கள். வஹுவ யஅலமு அன்னஹும் சயக்தலூன், அந்த சஹாபாக்கள் எப்படி மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்டார்கள், இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தியாகங்கள் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கிறான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபு முஹம்மதின், அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் தோழர்களுக்கு நீங்கள் யாரும் திட்ட வேண்டாம், ஏச வேண்டாம். ஏனென்றால் அவர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு சாத், ஒரு நேரம் இருக்கிறதே, ஒரு மணித்தியாலம், அந்த சஹாபாக்களுடைய ஒரு மணித்தியாலம் உங்களுடைய முழு வாழ்நாளும் இருப்பதை விட மிக மேலானது. நீங்கள் முழு வாழ்நாளும் இஸ்லாத்துக்காக அமல்களில் நற்கிரியை செய்தாலும் அவர்கள் கழித்த ஒரு நேரம், ஒரு மணித்தியாலம் இருக்கிறதே, அது மிக மேலானது அல்லாஹ்விடத்திலே. எனவே நீங்கள் அவர்களை ஏச வேண்டாம், அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே, இன்ன நாஸன் யதனாவலூன அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா அபூ பக்ரின் வ உமர ஃபகாலத் மா தஅஜபூன மின் ஹாதா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து சொன்னார்கள், ஆயிஷாவே, உங்களுடைய வாப்பா அபூபக்கரை பற்றி, உமர் இப்னு கத்தாபை பற்றி எல்லாம் மக்கள் அனாவசியமாக மோசமாக கதைக்கிறார்களே என்று சொன்ன பொழுதோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இதை பற்றி என்ன ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது? ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்கத அன்ஹுமுல் அமலு ஃபஅஹப்பல்லாஹு தஆலா அல்லா யக்த அன்ஹுமுல் அஜ்ர். அவங்களுடைய அமல் நின்று போய்விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகி விட்டார்கள், அவர்களுக்கு அமல் செய்யும் நேரம் முடிந்து போய்விட்டது, உலகத்தை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு நன்மை போய் சேர்வதற்குரிய வழியை அல்லாஹ் சேர்த்து விட்டிருக்கிறான். அல்லாஹ் விரும்புகிறான் அவர்களுக்கு நன்மை போய் சேர வேண்டும் என்று. எனவேதான் இன்று இது ஆச்சரியப்படுவதற்கில்லை. இவர்கள் இன்று திட்டுகிறார்களா, அபூபக்கரை ஏசுகிறார்களா, உமரை திட்டுகிறார்களா, ஆயிஷாவை ஏசுகிறார்களா, உஸ்மான் இப்னு அஃபானை ஏசுகிறார்களா, ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர்களுடைய நன்மை கபர்களிலே கூடிக்கொண்டிருக்கிறது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் மிக பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ், இமாமுல் மதீனா என்று அழைக்கப்பட்ட இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஷதம அஹத மின் அஸ்ஹாபின் நபி வ அபூ பக்ரின் அவ் உமர அவ் உஸ்மான அவ் அலி அவ் முஆவியத அவ் அம்ர் இப்னு ஆஸ் ஃபஇன் கால கானு அலா ضلالின் வ குஃப்ரின். அந்த சஹாபாக்கள் அபூபக்கரோ, உமரோ, உஸ்மானோ, அலியோ, முஆவியாவோ, அம்ர் இப்னு ஆஸோ யாராக இருந்தாலும் அவர்கள் சுத்த வழிகட்டில் இருந்தார்கள், குஃப்ரிலே இருந்தார்கள் என்று யாராவது சொன்னால் குத்தில, நிச்சயமாக அவன் கொல்லப்பட வேண்டும், அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவ்வளவு மோசமான ஒரு செய்தியை அவன் சொல்லிவிட்டான். வைன் சத்தமஹும் பிகைரி ஹாதா மின் முஷாத்தமத்தின் நாஸ் நுக்கில நகாலன் ஷதீதா. இதுக்கு மாற்றமாக யாராவது ஏசினால், அன்பாசர்களே, அந்த சஹாபாக்களை திட்டினால், அந்த அபூபக்கரையோ உமரையோ திட்டினால் அவனை கொலை செய்யப்பட வேண்டும், அவன் பழிக்கு பழி எடுக்கப்பட வேண்டும், அவன் அதாவது சிறை அடைக்கப்பட வேண்டும், அவனுக்கு கஷ்டம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த இஸ்லாத்தை விட்டு அவன் பிரிந்து போய் விடுகிறான் என்று சொல்கிறார்கள். ஏன் அந்த அளவுக்கு மிக மோசமான சஹாபாக்களுடைய விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், அபூபக்கர் முஸன்னி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அபூபக்கர் மரூசி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் அபூ அப்துல்லா அஹ்மது பின் ஹம்பல் இடத்திலே போய் கேட்கிறேன், அம்மா யஷ்திமு அபூபக்கரின் வ உமர் வ ஆயிஷா, அபூபக்கரையும் உமரையும் ஆயிஷாவையும் ஏசுவர்களை பற்றி கேட்டபொழுது சொல்கிறார்கள், மா அராஹு ஃபில் இஸ்லாம், ஏசக்கூடியவன் இஸ்லாத்தில் இருக்கிறான் என்று நான் நினைக்கவில்லை, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டான் என்று சொன்னார்கள். இதே மாதிரி அபூ ஸர்ஆ ராஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ரஅய்த ரஜுல யன்தகசு அஹதன் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் யாராவது குறையாக கண்டால் ஃபஅலம் அன்னஹு ஸிந்தீக், அவன் இஸ்லாத்தை வெளியிலே காட்டிக்கொண்டு மறைத்திருக்கக்கூடிய ஒருவன் குஃப்ரில் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அதே மாதிரி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், இதா ரஅய்த ரஜுலன் யذ்குரு அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸூஇன், அதாவது அரமே நபியுடைய சஹாபாக்களை மோசமாக யாராவது தூற்றினால், பேசினால், ஏதாவது மோசமான வார்த்தைகள் பேசினால் ஃபத்தஹிம்ஹு அலல் இஸ்லாம், அவன் முஸ்லிமா என்று நீங்கள் சந்தேகியுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமியனிடத்திலே இந்த பண்பாடு வர முடியாது. ஒரு முஸ்லிமிடத்திலே இந்த சஹாபியின் திட்ட
செய்யக்கூடிய பண்பாடு வர முடியாது என்பதை நாங்கள் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான அந்த சஹாபாக்களை தூற்றக்கூடிய, இழிவாக கருதக்கூடிய அந்த வழிகட்ட ராஃபிதாக்களுடைய, ஷியாக்களுடைய கொள்கைகளை விட்டு நாங்கள் பாதுகாப்பை எடுத்துக்கொள்வோமாக. அதற்காக அல்லாஹு தஆலா அப்படியான நிலைமைகளை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தை பிரார்த்திப்போம். யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக, நம்முடைய நாட்டிலே நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், அன்றும் இன்றும் என்றுமே முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சுபீட்சமான வாழ்க்கையை முஸ்லிம்களுக்கு நீ நம்முடைய நாட்டிலே தந்தருள்வாயாக. இந்த இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் யாரெல்லாம் துரோகம் செய்வதற்காக முயற்சிக்கிறார்களோ அவர்களுடைய அதே முயற்சியை அவர்களுக்கு இடையிலே அவர்களுக்கு கேடாக நீ மாற்றி விடுவாயாக. முஸ்லிம்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் யா அல்லாஹ் அதை அவர்களுக்கே திருப்பி கொடுத்து விடுவாயாக. முஸ்லிம்களுடைய ஈமானையும் பாதுகாத்து நல்ல பண்பாடுகளை அவர்கள் எடுத்து நடக்கக்கூடிய, தன்னுடைய வாழ்நாளில் உண்மையான இஸ்லாமியனாக, உண்மையான மூமினாக நடக்கக்கூடிய பண்பாடுகளை முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே நல்ல குணாதிசயங்களோடு, நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல குணத்தையும் நம் முஸ்லிம் சகோதரர்களுக்கு கொடுத்தருள்வாயாக. ஆமீன். ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.